மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பெரிய அளவில் கொக்கரிச்சு நாங்கள் ஈரானை தாக்கிட்டோம், வீட்டு விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஒருத்தர் கூட அங்கே கொல்லப்படவில்லை என்று ஈரான் சொல்லுது. இப்போ நீங்கள் இஸ்ரேல் சார்பில் இறங்கிட்டீங்க, கிளம்பிறங்கிட்டீங்க. இப்போ ரஷ்யாவோ சைனாவோ களம் இறங்குவதை யார் தடுக்க முடியும்? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா இதற்கான பலனை அனுபவிக்கும், இதற்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டும். சரி, இப்போ அமெரிக்கா தாக்குதல் பண்ணுச்சுல, இப்போ இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கா? ட்ரம்ப் முட்டாள்தனமாக செய்து விட்டார், இது ரொம்ப தவறு, வரலாற்று பிழை, என்ன மாதிரி முடிய போகுதுன்னு தெரியல. 10வது நாள்லேயே எப்படி அமெரிக்கா களமிறங்கியது முக்கியமானது. ஏன்னா 2 வார காலத்திற்குள் இஸ்ரேல் ஈரானை எல்லாம் முடிச்சிடும் தான் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க. இஸ்பகான், போர்டோ, நடான்சா இதுல கொண்டு போய் நாங்க குண்டுகளை போட்டு விட்டு வந்திருக்கிறோம். அது அழிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா வைத்திருக்கின்ற இந்த B2 விமானங்கள் மூலமாக 60 அடிக்கு தான் உள்ள வர முடியும். ஆலைகள் எல்லாமே 90 அடிக்கு மேல இருக்கு உள்ள. இந்த 3 ஆலைகளிலும் இருந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. நம்ம காலத்துக்கு முன்னாடியே மாற்றினோம். நவீன ஆயுதங்கள் இருக்கும்னா தெரியல. அப்ப அது ஒரு தோல்வி ட்ரம்புக்கு. 2வது தோல்வி, ஒண்ணுமே இல்லாத ஆலையில போய், ஒண்ணுமே இல்லாத டீ கடையில போய் டீ ஆத்திட்டு வந்திருக்காரு. ட்ரம்புடைய பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு, அப்படித்தான் காரணங்கள் சொன்னாங்க. அதை நம்பித்தானே இஸ்ரேல் போய் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகின்ற எல்லா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் புத்தம் புதுசு. அது எப்படி வந்துச்சு? 5ல் 1 மடங்கு, அதாவது 20 விழுக்காடு கச்சா எண்ணெய் அந்த வழியா தான் வந்தாங்க. இன்னைக்கு அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் தகராறு, இந்த போர் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நீங்களும் கருத்து தெரிவிச்சுட்டே வரீங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிரச்சனையில் 2 வாரங்களுக்கு கழித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா. ட்ரம்பே சொல்லியிருந்தார். இந்த நிலையில் திடீர்னு ஒரு தாக்குதல், ஈரான் மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வெற்றிகரமாக எங்கள் வீரர்கள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஈரானில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது? ஈரானை மற்ற நாடுகள் எப்படி பார்க்குது? இந்த பிரச்சனையில் அமெரிக்கா திடீர்னு 2 வாரம் கால அவகாசம் முடிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தது உலக நாடுகள் எப்படி பார்க்குது? நம்ம தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அந்த போர் விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இது 10வது நாளான யுத்தம். ஏன்னா உலகளவில் பல யுத்தங்கள் நடந்தால் கூட இப்படி உலக மக்களே உற்று கவனிக்கின்ற யுத்தம் ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக தான் இருக்கிறது. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் கூட யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு 3 வருஷமாக. அதை யாரும் பெரிய அளவில் சீன்றதே கிடையாது. அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இஸ்ரேல் ஈரானுக்கான யுத்தம் என்பது 10வது நாள் தான் ஆயிருக்கு. ஆனால் உலகம் பரபரப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. ஏன்னா உலக யுத்தம் விடுமா என்கிற சிக்கல். 2வது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார பிரச்சனை வந்துடுமா, அல்லது 3ஆம் உலக யுத்தம் விடுமா என்றெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் இதில் இருக்குது. இப்போ இன்றைக்கி 10வது நாள், நீங்கள் சொன்னது மாதிரி தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் அந்த G7 மாநாடுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவசரமாக போனார். வெள்ளை மாளிகைகள் பேசிவிட்டு வந்த பிறகு என்ன அவர் பத்திரிகையாளரை பேசினார்னா, நாங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை 2 வார காலம் பொறுத்திருந்து முடிவெடுப்போம். அதுக்கு முன்னாடி ஈரான் உச்சபட்ச தலைவர் எங்கே இருக்கிறாரு எங்களுக்கு தெரியும், அவரை கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஈரான் மீது அவர் சேதப்படுத்தினார்னா இதை விட பல மடங்கு சேதம் அமெரிக்காவை நாங்கள் படுத்துவோம்னு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. சொல்லப்போனால் ஈஸி டார்கெட்னே சொன்னார். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி ஒரு ஈஸி டார்கெட் இப்படி தான் சொன்னார். அதனால் நாங்கள் பொறுத்திருக்கிறோம் அப்படி தான் சொன்னார். ஆனால் 10வது நாள்லேயே எப்படி அமெரிக்கா களமிறங்கியது முக்கியமானது. ஏன்னா 2 வார காலத்திற்குள் இஸ்ரேல் ஈரானை எல்லாம் முடிச்சிடும் தான் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க. ஈரான் இருக்கின்ற வெப்பன்ஸை வச்சு ஈரானை இஸ்ரேல் காலி பண்ணிவிடுன்னு. ஆனால் போகிற போக்க பார்த்தா இஸ்ரேல் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகள் வருது பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கி நாட்டை விட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கு பயணப்படுறாங்க. அந்த மக்கள் பங்கர்ஸில் போய் ஒளியிற வீடியோக்கள்லாம் வருது. அப்போ இஸ்ரேலுடைய கை தாழ்ந்தும் ஈரானுடைய கை உயர்ந்தும் இருக்கின்ற சூழலை அமெரிக்கா பார்க்கிறது உண்டு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்பது அமெரிக்கா தான். அவர்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிறாங்க. ஏற்கனவே இந்த போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் நடக்குது, நாங்கள் சம்மந்தப்படலைன்னு ட்ரம்ப் சொன்னதை உலகம் நம்பலை.
ஈரான் கூட எச்சரித்தாங்க இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 வாரங்கள் கூட பொறுக்க முடியாமல் நேற்று இரவு ஈரானில் இருக்கின்ற இந்த 3 அணு உலைகள் இருக்கின்ற இடத்துல போய் குண்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் தான் யுத்தத்தை ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார், ஈரானில் 4 இடங்களில் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, அந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய வேலை நடக்குது, அது 80 விழுக்காடு முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட 9 அணுகுண்டுகள் அங்கே தயாரிச்சிட்டாங்க, அது இஸ்ரேலுக்கு ஆபத்து, இன்னும் நான் கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா அவங்க முழுமையான அணுகுண்டுகளை தயாரித்து விடுவார்கள், அதனால தான் நாங்கள் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ அதற்கு பதிலடியாக ஈரான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏவுகணை மூலமாக, சொல்லப்போனால் சூப்பர் சோனிக் ஏவுகணை மூலமாகவே தாக்குதல் நடத்தியது. இது மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியது. இப்போ அமெரிக்கா முக்கியமாக என்ன சொன்னார்னா, வெள்ளை மாளிகையில் நேற்று யுத்தம் நடந்த பிறகு அந்த போய் அமெரிக்காவுடைய விமானங்கள் போய் முக்கியமான 3 இடங்களில் குண்டு போட்டதுக்கப்புறம் வெள்ளை மாளிகையில் வெளியே பேசிய ட்ரம்ப் முக்கியமான விஷயத்தை சொன்னார். நாங்கள் ஈரான் அணு ஆயுதம் செய்யக்கூடிய இடமான இஸ்பகான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடான்சா, இந்த 3 முக்கியமான அணு ஆயுதம் செய்யக்கூடிய ஆலைகள் இருக்கிறது, இதில் கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய B2 பங்கர்ஸ் பஸ்டர் விமானத்தின் மூலமாக நாங்கள் குண்டுகளை போட்டுவிட்டு வந்திருக்கிறோம், அது அழிக்கப்பட்டு விட்டது, இதோடு ஈரான் திருந்திடணும், இல்லை என்றால் மற்ற இடங்களில் நாங்கள் குண்டுகள் போடுவோம் அப்படின்னு சொன்னார். நம்ம கடந்த முறை பேசும்போது சொன்னோம் இங்கே ஈரானில் 4 இடங்களில் அணுகுண்டு தயாரிக்கிற வேலையே இருக்குதுன்னு இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்னார். குறிப்பாக இந்த இஸ்பகானில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபோடிகோவில் பூமிக்கு அடியில் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடான்சாலையும் பூமிக்கு அடியில் இருக்குது, இதை தாக்குவதற்கு இஸ்ரேலிடம் ஆயுதங்கள் கிடையாது, அமெரிக்கா வந்தால் மட்டும்தான் தாக்க முடியும், இப்படி செய்தி வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை ஈரான் தெளிவாக சொன்னது, அமெரிக்கா மீண்டும் எங்களை தாக்க நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்னு முன்னாடியே சொன்னாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், அப்பாசி, அமெரிக்கா இதில் தலையிட வேண்டாம். இது அமெரிக்கா மட்டும் சொல்லலை, ரஷ்யா எச்சரித்தாங்க, ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் எச்சரித்தார், வேண்டாம் அமெரிக்கா தலையிட வேண்டாம். இதையெல்லாம் மீறித்தான் நேற்று போய் அதே பங்கர் பஸ்டர் விமானங்கள் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது, இந்த பங்கர் பஸ்டர் விமானங்களை வைத்து கிட்டத்தட்ட இந்த பங்கர் பஸ்டர் விமானங்களில் பார்த்தீங்கன்னா 30,000 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு போகலாம், அவ்வளோ பெரிய விமானம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பங்கர் பஸ்டர் விமானம் சொல்லக்கூடிய B2 விமானம் ஒரு 50 அடி அகலமான ரெக்கைகளை கொண்ட ஒரு விமானம். அப்போ இந்த விமானத்தின் மூலமாக நாங்கள் இந்த 3 இடங்களிலும் 30,000 கிலோ வெடிமருந்துகளை போட்டு அழித்து விட்டோம் என்று சொன்னாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இதற்கு பதில் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காருன்னா, அமெரிக்கா இந்த பங்கர் பஸ்டர் விமானங்கள் மூலமாக இந்த 3 இடங்களிலும் குண்டு போட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் ஒரு ஈரானியன் கூட கொல்லப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இங்கே இருக்கின்ற பங்கர் பஸ்டர் மூலமாக தாக்குதல் நடத்தியதில் இந்த அணுகுண்டு உலைகள் எதுவுமே சேதமடையவில்லை. காரணம் என்னவென்றால், அமெரிக்கா வைத்திருக்கின்ற இந்த B2 விமானங்கள் மூலமாக பூமிக்குள் 60 அடிக்கு தான் உள்ளே வர முடியும். ஆனால் இந்த அணு குண்டு தயாரிக்கின்ற ஆலைகள் எல்லாமே 90 அடிக்கு மேலே இருக்குது உள்ள பூமிக்கு அடியில். சில செய்தித்தாள்களில் அந்த பஸ்டர் குண்டு 200 அடி ஆழம் வரைக்கும் போய் தாக்கும்லாம் போட்டிருக்காங்க. இல்லையே, அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் 60 அடி தான் தாக்கும், இது அமெரிக்காவை ஒத்துருக்காங்க, அவர்களுக்கான அது அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அயதுல்லா கொமேனியுடைய தனிச் செயலாளர் இன்னைக்கு சொல்லியிருக்கார். எல்லாமே இப்பொழுது தான், சற்றே சில நிமிடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஏற்கனவே அந்த அணுகுண்டுகளை எல்லாம் நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி விட்டோம். இதுதான் முக்கியமான செய்தி. அதாவது ஈரான்ட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொன்னாங்க, இந்த யுரேனியத்தை பிரித்தெடுக்கின்ற வேலை மூலமாக கிட்டத்தட்ட அந்த செறிவூட்டக்கூடிய வேலை எல்லாமே இந்த ஆலைகளில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இஸ்ரேலுக்கு ரொம்ப காலமாச்சு. அதை உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் சில வருடங்களாகவே இஸ்ரேலுடைய மொசாத் ஈரானுக்குள் ஊடுருவி இருக்கிறது, இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதன் மூலமாக தான் ஹமாஸுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா
அவர் வந்து ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட அந்த விஷயம் நடந்தது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை வந்து இஸ்ரேலின் உளவுப்படையான மொசாத் நிறைய பேரை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணாங்கன்னு அது உறுதிப்படுத்தப்பட்டது. உண்மைதான், ஈரானே ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி கூட ஈரானுடைய ஒரு அதிகாரி மொசாத்துக்கு உதவி செய்தார் என்று பட்டவர்த்தனமாக தூக்கில் விடப்பட்டிருக்கிறார். இது செய்தித்தாளில் வந்திருக்கு. ஆனால் என்னன்னா, இந்த மொசாத் கண்டுபிடித்த விஷயம் என்பது 3 இடங்களில் இல்லை, 4 இடங்களில் ஈரானுக்கு வந்து அணு ஆயுத ஆலைகள் இருக்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த இஸ்பகான், ஃபோர்டோ, நடான்சா, அதை தவிர இன்னொரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னு இஸ்ரேலுக்கு தெரியல, அமெரிக்காவுக்கும் தெரியல. இப்போ ஈரானுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த ஐதுல்லா கொமேனியுடைய தனிச் செயலாளர் அவர் இன்றைக்கி கொடுத்த செய்தி அறிக்கை என்னென்னா, இந்த 3 இடங்களும் பாதிக்கப்படலை. முதல்ல அமெரிக்கா வந்து இந்த பங்கர் பஸ்டர் விமானங்களை போட்டதன் மூலமாக அதில் வந்து வெடிகுண்டு வெடித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அது 60 அடியை கூட தாண்டலை. 2வது ஒருத்தர் கூட கொல்லப்படலை. 3வது அவர் சொன்ன செய்தி தான், இந்த 3 ஆலைகளிலும் இருந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மாட்டிட்டோம், எங்களுக்கு தெரியும். இந்த இடம் 3 இடத்தையும் மொசாத் கண்டுபிடித்து விட்டது. இந்த 3 இடங்களும் எப்பொழுதுமே 13ஆம் தேதி போர் ஆரம்பிக்கிறது முன்னாடியே, போன மாதத்திற்கு முன்பே மாற்றி விட்டோன்னு சொல்றாரு. இது போர் ஆரம்பிப்பதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே இந்த 3 ஆலைகளிலும் யுரேனியமே இப்பொழுது இல்லை. அப்போ வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பல்ப் வாங்கியிருக்காரா? ஏற்கனவே ட்ரம்ப் வந்து காலையில் சொன்னார், நேற்று காலையில், அமெரிக்காவுடைய உளவுத்துறை எனக்கு தவறான தகவலை கொடுத்து விட்டது, ஈரானுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா எனக்கு தெரியலை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். இவ்வளவு ஈரானுக்கு வந்து ஆயுதங்கள் இருக்கும், நவீன ஆயுதங்கள் இருக்கும்லாம் தெரியலைன்னு. அப்போ அது ஒரு தோல்வி ட்ரம்புக்கு. இப்போ 2வது தோல்வி, ஒன்றுமே இல்லாத ஆலையில் போய், ஒன்றுமே இல்லாத டீ கடையில் போய் டீ ஆற்றிட்டு வந்திருக்காரு ட்ரம்புடைய படைகள். நீங்கள் இதை எளிதாக கடந்துட முடியாது. இதுக்கு மிகப்பெரிய செலவு பிடிக்கும். உங்களுக்கு பங்கர் பஸ்டர் விமானத்தின் மூலமாக 30,000 வெடிமருந்துகளை ஏற்றி போய் போடுறதா இருந்தால் அதுக்கு பல மில்லியன் டாலர் செலவாகும். இன்றைக்கி அந்த செலவுகளை அமெரிக்கா செய்திருக்கிறது. அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு வியாபாரிங்க, இது வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அவர் நினைப்பார். அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது, அந்த தாக்குதல் நடந்தது உண்மை, ஆனால் ஒருத்தர் கூட கொல்லப்படலை. அதான் முக்கியம். இப்போ ஏற்கனவே வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையம் இந்த போரில் 10 நாள் போரில் 800,000 பேர் ஈரானியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுவும் இன்னும் துல்லியமாக 865 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுவே தவறான தகவல்ன்றாங்க ஈரான்ல இருந்து. பத்திரிகை செய்தியில் உள்ள ஈரானில் இதுவரைக்கும் 657 பேர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 865 பேர், இன்று காலையில் வந்த செய்தி 865 பேர். அதை ஈரான் மறுக்கிறது. எப்படி கணக்கு தெரியும்? நீங்கள் எண்ணி பார்த்தீங்களான்னு கேட்குறான். வந்து எண்ணி பார்த்தீங்களா தலையை? அதுவே தவறு. அப்போ உண்மையான தகவலை, ஈரானில் என்ன நடக்குங்க, உண்மையான தகவலை ஈரான் சொன்னால்தான் தெரியும். இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை ஊடகங்கள் இன்றைக்கி காமிக்க தொடங்கிட்டாங்க. CNN ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ஓடுறதையும், பல்வேறு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து நாடுக்கு போகிறாங்க, இஸ்ரேலுக்கு அருகே இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி கடந்து போகிறாங்க, அங்கேருந்து ஓடுறாங்க மக்கள், பங்கஸில் பதுங்குறாங்க. இது CNN வந்து படம் பிடித்து காமிக்குது. அல் ஜசீராவை உள்ள விடலை. ஏன்னா அல் ஜசீராவிற்கு தடை போட்டு விட்டது இஸ்ரேல். அல் ஜசீரா ஜோர்டானிலிருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ஜோர்டானிலிருந்து இஸ்ரேல் நடக்கிற சோர்ஸுகளை எடுத்து ஜோர்டான்லேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஆனால் CNN அதுக்கு தடை இல்லை, அது தெளிவாக காமிக்குது. ஆனால் 24 பேர் தான் இறந்து போட்டதா சொல்கிறாங்க. அதுவே தவறு அப்படின்னு அல் ஜசீரா சொல்லுது. இஸ்ரேல் தாக்குதல், அப்புறம் ஈரான் தாக்குதல், மாறி மாறி தாக்குதல். இப்போ அமெரிக்கா இப்போ 3 இடங்களை குறி வச்சு தாக்குதல். அதை வந்து அமெரிக்கா வந்து அந்த 3 இதுவும் போயிட்டுது, எங்களால் அழிக்கப்பட்டு விட்டது, எங்கள் வீரர்களுக்கு நன்றி அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அப்படி இருக்குது. உலக நாடுகள் இதனை எப்படி பார்க்குது? ஐநா வந்து என்ன சொல்லுது? இந்த மாதிரி போர் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் இடம்பெயர்ந்து நகர்கிறார்கள், நாட்டுடைய எல்லையை தாண்டி நோக்கி போகிறாங்க. அவங்க அந்த போர் பதட்டம் ஏற்பட்டு சொந்த இருப்பிடங்களை விட்டு வெளியேறிட்டால் மீண்டும் அந்த இடத்துக்கு அவங்க போகிறது கஷ்டம். அதனால் அகதிகள் நிலைமை உருவாகக்கூடாது எங்கேயுமே அப்படின்னு அவங்க கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் இதனை எப்படி பார்க்கணும்? அது ஐக்கிய நாடுகள் சபை வந்து எப்பொழுதுமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், ஆனால் எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். 1948 பாலஸ்தீனம் என்ற நாட்டை பிரித்து கொடுத்ததே ஐக்கிய நாடுகள் சபை தான். அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் ஐநா சபை. அதுக்கு முன்பாக ஐநா சபை கிடையாது. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஐநா சபை இஸ்ரேலை பாலஸ்தீனமிலிருந்து பிரித்து ஒரு நாடாக அறிவிக்கின்ற வேலையை தான் முதல்ல செஞ்சாங்க.
ஆனால் வெளியே வந்து இஸ்ரேலை திட்டுவது போது சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளரையே உள்ளே விட மாட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளே. ஆனால் அதே ஐக்கிய நாடு சபை கவலைப்படும் இஸ்ரேலுக்கு. ஏன் இஸ்ரேலில் மட்டும்தான் அகதிகள் உருவாகிறாங்களா? பாலஸ்தீனத்தில் பல்லாண்டுகளாக அகதிகளாக உருவாகி இன்னைக்கு காசா மக்கள் தெருவில் குடியிருக்காங்களே, ஸோ பாலைவனங்களில் டெண்ட் அடிச்சு உட்காந்துருக்காங்களே, அங்கே வந்து 30,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்களே, அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஈரானை பற்றியும் தான் கவலைப்படுது. ஈரானில் தாக்குதல் நடத்திருக்குல்ல, அந்த இடத்துலையும் தான் வந்து மக்கள் நவர்றாங்க, அங்கேயும் தான். ஆனால் இதை வந்து அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபை சொன்னதை கேட்டுருமா? ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொன்னாங்க? ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. 2 நாடுகள் சண்டை போட்டால் 3வது நாடு தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் அது மற்ற ஆதரவு நாடுகள் இன்னொரு நாட்டுக்கு வரலாம். சரி, இப்போ அமெரிக்கா இப்போ தாக்குதல் பண்ணிச்சுல, இப்போ இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கா? ஏதாவது பண்ணியிருக்கா ஐநா சபை? ஐக்கிய நாடுகள் சபை இப்போ செயலாளர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்ப் முட்டாள்தனமாக செய்து விட்டார், இது ரொம்ப தவறு, வரலாற்று பிழை. இப்போ கூட காலில் சொல்லியிருக்காரு, இது மிகப்பெரிய வரலாற்று பிழை, என்ன மாதிரி முடிய போகுதுன்னு தெரியலை. எங்க இப்போ தான் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை ட்ரம்ப் சந்தித்து ட்ரம்ப் ஐ லவ் பாகிஸ்தான் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி பாகிஸ்தான் இந்த விஷயத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஈரானில் எப்படி நீங்கள் தாக்குதல் பண்ணீங்கன்னு. இன்றைக்கி ரஷ்யாவும் சைனாவும் கடுங்கோபம் அடைந்ததாக செய்தி வருது. ஆனால் அதை விட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர் இன்றைக்கி அறிக்கையை கொடுத்துட்டாங்க அவங்க சார்பில். அமெரிக்கா இதற்கான பலனை அனுபவிக்கும். அமெரிக்காவுடைய பேஸ் வந்து பஹ்ரைனில் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கு உலகம் முழுவதும் அங்கங்கே விமான தளங்கள் இருக்கும், அவங்களுடைய படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெரிய ஆள் அந்த ஒரு இதில் அதுக்கு வந்து ஏற்கனவே பஹ்ரைன் என்பது சவுதியுடைய பார்டரில் இருக்குது. அங்கே ஏற்கனவே வந்து அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. அதே மாதிரி செங்கடலில் அமெரிக்காவுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. இந்த 2ம் தாக்கப்படும் சொல்லி இன்னைக்கு கொமேனி சொல்லியிருக்கார். இதற்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டும். ஆனால் இவங்க வந்து பெரிய அளவில் கொக்கரிச்சு நாங்கள் வந்து ஈரானை தாக்கிட்டோம், நாங்கள் வந்த B-2 விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியலன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் கூட அங்கே கொல்லப்படவில்லை என்று ஈரான் சொல்லுது. நீங்கள் போய் வந்து தாக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அங்கே இருக்கின்ற அணு ஆயுத விஷயங்கள் எல்லாமே வந்து இடமாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லிடுறாங்க ஒன்று. ஆனால் தாக்குனது தானே. இப்போ நீங்கள் இஸ்ரேல் சார்பில் இறங்கிட்டீங்க. இப்போ ரஷ்யாவோ சைனாவோ இறங்குவதை யார் தடுக்க முடியும்? இப்போ உலக நாடுகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3 வருஷமாக சண்டை நடக்குது, யாருமே போகலை. மறைமுகமாக உதவி செய்தார்கள், யாரும் போகலை. ஆனால் ஈரான் விஷயத்தில் அப்படி இல்லை. மிகப்பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனை வரும். எப்படின்னா, உலக அளவில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கச்சா எண்ணெயை தயாரிப்பில் உலக அளவில் 3வது பெரிய நாடு ஈரான். அது மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகள், அரபு நாடுகள், மத்தியதர நாடுகள் வந்து தங்களுடைய கச்சா எண்ணெய் மட்டுமல்ல பல்வேறு பொருட்களை ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் ஈரான் வழியாகத்தான் வந்தாகணும். அதுவும் சொல்லப்போனால் இந்த ஈரானுக்கும், அதாவது பெர்ஷியன் வளைகுடான்னு சொல்லுவாங்க, இந்த பெர்ஷியன் வளைகுடா என்பது ஈரானுக்கும் ஐக்கிய அமீரகத்துக்கும் நடுவில் இருக்குது. ஒரு சின்ன வளைவு இருக்குது. அது 21 கிலோமீட்டர் அகலம்தான். அதுக்கு பேரே வந்து ஹோர்மோஸ் ஜலசந்தி. நம்ம இலங்கைக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி சின்ன, அதை விட சின்னது. அது வழியாக தான் கப்பல் வந்தாகணும். இன்னும் சொல்ல போனால் 5ல் 1 மடங்கு, அதாவது 20 விழுக்காடு கச்சா எண்ணெய் அந்த வழியாக தான் வந்தாகணும். இன்றைக்கி அது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது எல்லாருக்குமே ஆபத்து தான். நம்ம 80 விழுக்காடு கச்சா எண்ணெய் அதன் மூலமாக தான் கப்பலில் கொண்டு வரோம் இந்தியாவுக்குலாம். இன்றைக்கி ரொம்ப பாதிக்கும். இப்போ இது ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கிது இன்றைக்கி பொருளாதாரத்தில். இப்போது இஸ்ரேலில் எடுத்துக்கங்களேன். இஸ்ரேலில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி காலில் குண்டு போட்டிருக்காங்க ஈரான். அங்கே ஹைப்பர்சோனிக் அந்த ஏவுகணை மூலமாக இன்றைக்கி காலையில் அமெரிக்கா அடித்ததுக்கு பதிலடியாக வந்து விழுந்திருக்கு. அவங்க ஏற்கனவே இஸ்ரேல் சொல்கிறாங்க 2000க்கும் மேற்பட்ட ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் வச்சுருக்கின்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீ கவனிக்கணும், ஈரான் மேல் தொடர்ச்சியாக பொருளாதார தடை விதித்து கொண்டே இருந்தாங்க அமெரிக்கா. அவங்கள்ட்ட எல்லாம் பழைய விமானம் தான் இருக்கும், எல்லாம் வந்து நான் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விமானம் தான், பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் காரணங்கள் சொன்னாங்க. அதை நம்பித்தானே இஸ்ரேல் போய் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பயன்படுத்தப்படுகின்ற எல்லா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் புத்தம் புதுசு. அது எப்படி வந்துச்சு? அப்போ சீனாவும் ரஷ்யாவும் கொடுக்காம வந்துச்சா? அப்போ இது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி தாக்கப்பட்ட இடங்களை பாருங்களேன். இஸ்ரேலில் இன்றைக்கி
இந்த வெய்ஸ்மேன் அறிவியல் ஆய்வகம் இன்றைக்கி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெய்ஸ்மேன் அறிவியல் ஆய்வகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. சொல்லப்போனால் இது 1937 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வகம். இன்றைக்கி இருக்கின்ற எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், முதல் கம்ப்யூட்டர் தயாரிக்கப்பட்டது அங்கே தான். இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம்ல, இந்த முதல் கம்ப்யூட்டர் தயாரிக்கப்பட்டது இந்த வெய்ஸ்மேன் ஆய்வகத்தில் தான். பல்வேறு ஆய்வக கண்டுபிடிப்புகள் இஸ்ரேலில் அந்த வெய்ஸ்மேன் ஆய்வகத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிகமான நோபல் பரிசு பெற்றவர்கள் யூதர்கள், இஸ்ரேலியர்கள். அந்த ஆய்வகம் முக்கியமானது. இன்றைக்கி அந்த ஆய்வகம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் விழுந்ததை நம்ம பேசணும். அதை ஈரான் கூட சொன்னாங்க, மருத்துவமனையில் போடலை, அருகிலே போட்டது, அந்த அதிர்வினால் மருத்துவமனை பாதிக்கப்பட்டது. அதை ஈரான் போட்ட குண்டு கூட மருத்துவமனைக்கு அருகே விழுந்தது, அதிர்வினால் மருத்துவமனை பாதிக்கப்பட்டதுன்னு ஈரான் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். இதை இஸ்ரேல் கிளைமே பண்ண முடியாது. எத்தனையோ மருத்துவமனைகளை பாலஸ்தீனத்தில் நுறுக்கி எடுத்தாங்களே, அங்கே இருக்கின்ற மருத்துவமனைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கின்ற நோயாளிகளை கைதிகளை போல் பிடிச்சிட்டு போனாங்களே. இப்போ அதனால் இவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ, இது போர்க்குற்றம், அவர் செஞ்சதெல்லாம் போர்க்குற்றம் இல்லை. அமெரிக்கா இன்றைக்கி போய் 3ஆம் நாடாக கலந்து கொண்டு விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தி, B-2 மூலமாக தாக்குதல் நடத்துனதெல்லாம் போர்க்குற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் இதை போர்க்குற்றமாக கருதுகிறார்கள். இன்றைக்கி உலக நாடுகள் அதிர்ந்து போய் நிற்கின்றன. அதுதான் முக்கியமானது. இப்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், இடிமர் பென்னு. அவர் பேர் இடாமர் பென்னு. அவர் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அவர் பெஞ்சமின் நெதன்யாஹூவுடைய கட்சியை சார்ந்தவர் அல்ல. அது ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. பெஞ்சமின் நெதன்யாஹூ லிக்குட் கட்சியை சார்ந்தவர். இந்த இடமர் பென் பார்த்தீங்கன்னா ககானிசம்ங்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர். இந்த அதென்ன ககானிசம்னு கேட்குறீங்கல்ல, அது ஒரு தீவிர வலதுசாரி கட்சி. யூதர்கள் இஸ்ரேலில் யூதர்கள் மட்டும்தான் வாழணும், அரேபியர்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்கின்ற ஒரு கட்சி. யூத மக்களோடு நெருக்கமாக இருக்கின்ற கட்சி தான் இந்த ககானிசம். அதனுடைய தலைவர் தான் இந்த இடிமர் பென். அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர். அவர் தான் இன்றைக்கி மக்களை போய் பார்க்குறார், யாருமே பார்க்கல. ஏன்னா அவர் மக்களோட போய் மக்களாக நானும் ஒன்று தான் அப்படின்னு பேசும்போது அவரை இன்றைக்கி விரட்டி அடிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். நீங்கள் செஞ்சது தப்பு, ஈரானை நீங்கள் கை வச்சிருக்க தேவையில்லைன்னு. இன்றைக்கி உலகம் முழுவதும் இஸ்ரேல் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறது. சியோலில் முந்தானேத்து, சியோலில் இஸ்ரேலுடைய தூதர் அங்கே இருக்கின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் பொழுது அங்கே இருக்கின்ற தென்கொரிய மக்களால், நான் சொல்கிறது தென்கொரியாவில் சியோலில் கோஷமிடப்பட்டு நீங்கள் ஃப்ரீ பாலஸ்டீன் என்று அந்த ஒட்டுமொத்த மக்கள் அந்த இடத்துல கூடி அவரை கேர பண்ணதை பார்த்தோம். இது இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் இன்றைக்கி உலக அளவில் கண்டனங்கள் வெளுத்திருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்கா இந்த போரில் குதித்தது என்பது ஐக்கிய நாடுகள் சபையே தாங்க முடியல. இன்றைக்கி பல்வேறு நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளே இன்றைக்கி கண்டனத்தை தெரிவிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் வலுவடைந்து போயிருக்கிறது. இது இன்றைக்கி நம்ம 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு தான் நான் பார்க்குறேன். நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, அமெரிக்கா இந்த போரில் குதித்தால் கிட்டத்தட்ட இது ஒரு 3ஆம் உலக யுத்தம் தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் விட்டது. இதை தெரியாமல் செஞ்சிட்டாரு ட்ரம்ப்பு. இன்றைக்கி தெரியாமல் ட்ரம்ப் இதை ஆரம்பித்து வைத்து விட்டு இன்றைக்கி ஒரு மோசமான நகர்வுக்கு இன்றைக்கி உலகம் போயிருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி எல்லா நாட்டு தலைவர்களும் கொந்தளித்து போய் பேசுகிறாங்க. இன்னும் 2-3 நாட்களில் இதற்கான விளைவு என்னன்னு தெரியும். ஈரான் உச்சபட்ச தலைவர் கம்பெனி இதை பற்றி ட்ரம்ப் சொல்லும் பொழுது, நாங்கள் தாக்கினா அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் தாக்கினா அவர் கொல்லப்படுவார், நாங்கள் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. இது தொடர்பாக கம்பெனி முதல்ல சொல்லும்பொழுது, நாங்கள் தாக்கினா அதை விட அதிகமாக தாக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஒருவேளை கம்பெனி இந்த போர் இந்த விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டு ஏதோ ஒன்று ஆச்சுனாலோ அடுத்தது 4 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா லிஸ்ட்லாம் வெளியாச்சு. இப்போ யார் வருவா, என்ன நடக்குது, இல்லை அவரே ஏதாவது வழிகாட்டியிருக்கிறாரா? அதாவது ஐதுல்லா கொமேனிக்கு வயது 87, வயதில் மூத்தவர் தான். அவருடைய மகன் கூட இருக்கிறார், முஸ்தஃபா கொமேனின்னு. அவருக்குமே அடுத்த தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று வெளியான செய்தியில் 3 பேரை ஐதுல்லா கொமேனி அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதில் முஸ்தஃபா கொமேனி இல்லை. 3 நிர்வாகிகளை இவர்கள் தான் அடுத்தடுத்து வரணும்னு. பொதுவாக ஈரானை பொறுத்தவரை மட்டுமல்ல, அது ஹமாஸை பொறுத்தவரை, ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை எத்தனையோ தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் சில நாட்களில் வேறொரு தலைவர் அடையாளப்படுத்தப்படுவார். இப்போ ஹசன் நஸ்ருல்லானா அடுத்த ஒருத்தர் வருவார்.
இஸ்மாயில் ஹனியானா, அடுத்து இன்னொருத்தர் வருவார். அங்கே அந்த தலைவர் கொல்லப்பட்டதுனால அந்த இயக்கம் வலுவிழந்து போனதாக சரித்திரம் இல்லை. அந்த பாணியில் தான் ஆயத்துல்லா கொமேனி என்ன சொல்கிறாரு, நான் கொல்லப்படுவதை பற்றியோ நான் இறந்து போவதை பற்றியோ யாரும் கவலைப்பட தேவையில்லை, நானும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள், அந்த கருத்தாக்கத்தை வைத்து போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஆயத்துல்லா கொமேனியை கொலை செய்துவிட்டால் ஈரானுடைய யுத்தம் நிறுத்தப்படும் என்பது ஒரு தவறான பார்வை, தகவல் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இப்போது இந்த விஷயத்தில் நெதன்யாஹு தெளிவாக இருக்கார். ஆயத்துல்லா கொமேனியை கொலை செய்து விட்டால் மட்டும் ஈரான் யுத்தம் முடிந்து விடாது என்பது அவர்களுக்கு தெரியும். அவரே என்ன 4 பேர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா, அணு உலைகளை அழிக்கணும் தான் இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அணு உலைகளை அழித்து விட்டால் நமக்கு பாதுகாப்பாகிடும், த்ரெட்டன் இருக்காது. ஆனால் ஈரான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை அணு ஆயுதம் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இந்த இஸ்பஹான்லேயோ இந்த ஃபோர்டோவிலேயோ அல்லது நடான்சாவிலேயோ இல்லை, அது வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டு விட்டார். மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை சொன்னதை ஏற்கனவே அவர் சொன்னார், தவறான தகவலை கொடுத்துட்டாங்கன்னு. அதுக்காக நான் கவலைப்பட போகிறது இல்லைன்னு சொன்னார். இப்போ மீண்டும் இது ஒரு தவறான தகவல் தான். அப்போ வேறொரு அணு உலை இன்னும் இருக்கிறது, அதை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல, அது அங்கே தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கின்ற பஹ்ரைன், அமெரிக்காவுடைய படைகள் இருக்குது, அது தாக்கப்படும் என்கிற செய்தியும், செங்கடல் இருக்கின்ற அமெரிக்கா கப்பல்கள் தாக்கப்படும் என்கிற செய்தியும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால் இது இப்பொழுது 3ஆம் உலக யுத்தத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னோட கருத்து. இஸ்ரேல் ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா தலையிட்டது, அதுக்கப்புறம் அமெரிக்கா திடீர்னு இப்போ தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன் அமெரிக்காவுக்கு திடீர்னு இந்த முடிவு எடுத்தது அப்படின்னு. இதன் பின்விளைவுகள் அமெரிக்காவுக்கு தான் பின்னடைவாக இருக்கும், உலக நாடுகள் அந்த மாதிரியான பார்வையை தான் பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈரானுக்கு இப்போ இருக்கிற கம்பெனி போயிட்டாலும் அடுத்தது தயாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நோக்கங்கிறது சொல்லி கொடுத்துருக்கிறார் அவர் அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.